ஏன் நீங்க பொண்ணை கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும் நான் கேட்கணுமா? உங்களை எத்தனை பேர் உன் பேர்ல வீடு இருக்கு, நான் சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கேன் சொல்லுங்க. அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்கள கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அப்போ பொண்ணை பெற்றவன் வீடு இல்லாதவனு வீடை பொண்ணை கொடுத்துட்டு நடு ரோட்ல வாடகை வீட்டுல லைஃப் ஃபுல்லா இருக்கணுமா? பரம்பரை வீடு கண்டிப்பா இருக்கணும், அதுவும் இண்டிவிஜுவல் இருக்கணும், ஃபிளாட் இருக்கவே கூடாது. கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? நான் ஒரு 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பாத்துறீங்க? ஆமா. நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பெண் வீட்டாரிடம் இருந்து அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்ன? அது மட்டும் தான் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனப்ப அவங்க கேட்டது உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா உங்க பையன் செலவுல இருந்து தான் பண்ணணுமா? அதானே உலக வழக்கம். இல்ல மேடம், என்னோட செலவுல இருந்தே நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, அது ஈக்குவலா பொண்ணுக்கும் தருவீங்களா? ஆமா, பொண்ணும் நான் பெத்த குழந்தை தான் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படிங்களா அப்படின்னு போன் வச்சு. அந்த செலவு பையன் தலைக்கு போகுமா அப்படிங்கறத அவங்க கேட்டது உங்களுக்கு ஷாக். கூடாது, ப்ராப்பர்ட்டி பொண்ணுக்கு போக கூடாது. என்ன கொடுமை சரவணன். உண்மையா ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் ஹை ரிச்சா வரும். என்ன படிச்ச குடும்பமா இருந்தா அந்த குடும்பம் டீசென்ட்டா இருக்குற ஒரு அபிப்பிராயத்துல இருந்து இப்படி ஒரு கண்டிஷன். இத யார் அந்த வீட்ல கேக்குறாங்க? பொண்ணோட அம்மா. என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மாப்பிள வரட்டும் பார்க்கலாம், மாப்பிள வரட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு. சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு. ஆமா. ஓ, அப்பதான் மேம் பாத்துருப்பாங்க என்னமோ. நக்கல்யா அவனுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு 40,000 பண்றேன். சொந்த வீட்ல இருக்கீங்களா? சொந்த வீட்ல இருக்கேன். 2 கார் இருக்கு, 2 வீடு இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. வீட்டு வாடகை 30,000 ரூபாய் வரும். வீட்டு வாடகை தனியா வீடு வாடகை வரும். ஏங்க செம மாப்பிளையா இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது? நிறைய போட்டோ கேட்டுச்சு. எதுக்கு தெரியல, என்ன வந்து ஷூட்டிங் படம் படம் எடுத்த ஹீரோ எடுக்க போறான்னு தெரியல. எல்லாம் பார்த்துட்டு இல்ல ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, போட்டோ பேஸ் இல்ல, அதனால வேண்டாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பையன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, ஓகே. சொந்த வீடு இருக்கு, ஓகே. அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? ரிட்டையர்டு. ஐயோ வேண்டாம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி தான். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம், அதாவது ஓ குரூப் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா தவறா எடுத்துக்காதீங்க நான் சொல்றேன் அப்படின்னு. நாளைக்கு உங்க பையன் போகும்போது அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எமர்ஜென்சி கிடைக்கிறது வந்து ஓ குரூப் தான். இப்போ மெயினா ரொம்ப எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். குறைந்தபட்சம் 50,000. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? 50,000 சம்பளம் வாங்கினா ஓகேன்னா 50,000 இல்ல 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. இங்க எல்என்டில ஒர்க் பண்றாரு, டிப்ளமோ இன்ஜினியர். யாராச்சும் இங்க கட்டிகள் வாங்கலாம்னு கேளுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க 10th படிச்சு முடிச்சிருக்காங்க. சோ வேண்டாம். அதெல்லாம் பொய். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. டிப்ளமா படிச்சா ஒரு 12th தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. இவ்வளவுதான் சார். இல்ல எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. எவ்வளவு காண்டா இருக்கு கேட்கல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? நான் ஒரு 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பாத்துறீங்க? ஆமா. எங்க மாமா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சொந்த வீடு, ஏஜ் வந்து 32 ஏஜ். போகாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனா பாக்குறவங்க எல்லாம் ரிஜெக்டட் தான். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனா வந்து ஏஜ் டிஃபரண்ட். ஆளு வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, ஆனா கலையா தான் இருப்பாரு. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது என்னவோ எனக்கு ஒன்னும் புரியல. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இங்க இஷ்யூ வந்து அழகும் வயசுங்க. அழகும் வயசும் பெருசா ரொம்ப பாக்குறாங்க. இப்போ நாம பார்த்து டிமாண்ட் பண்ண விஷயம் இப்போ வந்து அவங்கள நம்ம டிமாண்ட் பண்றாங்க. சாவு சாவும்ல. ஆனா இப்ப பொண்ணு வீட்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி கோர்த்து விடுது பாரு. இதே நீங்க வந்து பொண்ணு வீட்ல வந்துட்டு கேட்கும்போது இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும், என் பையனுக்கு கார் வாங்கி தரணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், அப்ப உங்களுக்கு காண்டாவல. ஆனா இப்ப வந்து முழிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது கூட வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய வாங்கணும்ன்றதுக்காக வாங்கல யாருமே. அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கேக்குறாங்களே தவிர யாருமே வந்து நீங்க வைக்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கவே இல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க, கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? ஏன் நீங்க பொண்ணை கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும் நான் கேட்கணுமா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கண்டிப்பா சார். சொல்றது கேளுங்க. 22 வயசு காலேஜ் முடிக்கிறோம்,
வேலைக்கு எப்ப போறான்? இன்னும் 4 வருஷம் போறானா? 4 வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இருக்கிற கடனோட வாங்கி தான் வீட்டை கட்ட முடியும். ஏன்டா கொந்தளிக்கிற? ஒரு பைக் வாங்கணும்னா 60,000 செலவு பண்ணி ஆகணும். ஒரு கார் வாங்கணும்னா 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் இஎம்ஐ போட்டாகணும். அவன் வந்து திருடிட்டு வர போறல எவனுமே. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. நான் 2012 காலேஜ் முடிச்சேன். 4 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என் கையில 10 lakhs இருக்கு எனக்கு. இதோட உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? பொறுமையா அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? லூஸ் இல்லனே மென்டல். பரம்பரை வீடு கண்டிப்பா இருக்கணும். அதுவும் இண்டிவிஜுவல் இருக்கணும். ஃபிளாட் இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஃபிளாட்ல லோன் வாங்கி இப்போ நான் லோன் எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறம் வந்து வாங்குற சம்பளத்துல வந்து ஃபுல்லா ஆமா, இருக்க கூடாது. இப்ப பசங்க ரொம்ப கால்குலேட்டிவா தான் இருக்காங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுக்கப்புறம் ஒரு லோன் எடுத்தாரா 40,000 60,000 சம்பளம் 40,000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கணும். கண்டிப்பா அதுலயே போயிடும். அதுக்கு பூர்வீக வீடு ஒண்ணு இருக்குன்னா நமக்கு அது வசதி. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அந்த பையன் சம்பாதிச்சு இப்பதான் வீடு கட்டினாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இஎம்ஐ இந்த பையன் தான் கட்டுறானா அப்படி கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு வேண்டாம், சோலி முடிச்சு. சோ இந்த ரீசன்னால எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரொம்ப சீப்பா இது பண்றாங்க. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இவங்களோட சொந்த வீட்ல இவங்க இருக்கணும்ன்றதுக்காக கடைசியில என்ன ஆகும்னா வர பொண்ணையும் இவங்க கஷ்டப்படுத்துவாங்க. ஆஹா. ஒன்னு தாலி கட்டிட்டா அது என் ஒய்ஃப். அதுக்கப்புறம் அவங்க கவலைப்பட தேவையில்ல. என் ஒய்ஃப் எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இது பெண்ணுக்கான காலம் நான் கேட்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப ஆணுக்கான காலத்துல ஆண் கேட்டப்ப ஆண் வேலைக்கு போனான், ரைட்டா? அவன் வேலைக்கு போனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான். நல்லது கெட்டதுக்கு அவன் தான் போய் நின்னா பொண்ணு ரைட்டா சம்பாதிச்சான். இப்ப நீங்க மட்டும் உங்க காலத்துல ஏன் அந்த ரூலுக்கு கீழே வர மாட்டேங்கிறீங்க? புச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். போமா போய் நீ சம்பாரி, புருஷனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இஎம்ஐ அடைன்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு நீ இஎம்ஐயே இல்லாம ஒரு வீடு வாங்கி வை, ஏன் பொண்ணு வருவா? அவன் காலத்துல அவன் நியாயமா இருந்தான்ல, உங்க டர்ன் வரப்ப நீங்க நியாயமா இருக்கணும்ல, ஏன் இல்ல? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. நீ என்ன பண்ற? நான் வீடு கட்டிட்டேன்னு காமிக்கிற அந்த வீடு வந்து பேங்க்ல கடன் இருக்கும். என்ன பண்றது? அந்த வீட்டை அடிக்க 30 வருஷம் இல்ல 25 வருஷம் ஆகும். என் மக சம்பாத்தியம் பண்ணும், அந்த வீட்டுல வந்து உன் பேர்ல இருக்கும் இல்ல உங்க அப்பா பேர்ல அந்த வீடு இருக்கும். சபாஷ், சரியான போட்டி. குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கப்புறம் உன்னை கட்டி கொடுத்த பிறகு நீ வந்து சொகுசா வாழணும்னு நினைக்கிற. அதுதானே உண்மை. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? உங்களை எத்தனை பேர் உன் பேர்ல வீடு இருக்கு நான் சம்பாதிச்சு வீடு கட்டி இருக்க சொல்லுங்க. நீங்க பேரண்ட் சொத்தை சொல்லாத, நீ உழைச்சு சம்பாதிச்சது சொல்லு. இப்போ வீடு இருந்தா தான் கல்யாணம் ஆமா அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப வீடு இல்லாத என்ன பண்றது? தன் மனைவியை வந்து சொந்த வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அப்ப பொண்ணை பெத்தவன் வீடு இல்லாதவனு வீட பொண்ணை கொடுத்துட்டு நடு ரோட்ல வாடகை வீட்டுல லைஃப் ஃபுல்லா இருக்கணுமா? நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பத்தி தரமா பேசிட்டு இருக்கேன். என் மக அந்த துன்பம் படக்கூடாதுன்றது எனக்கு செல்ஃபிஷ் இருக்குது, நியாயம் தானே? அப்ப அந்த இஎம்ஐ அவரே தான் கட்டணும். அவர் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா. சாம்பார் அப்ப எனக்கு உங்க டிமாண்டே என்னன்னா ஃபர்ஸ்ட் வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னா என்னோட வயசுக்கு என் அப்பா அம்மா அவங்களுக்கு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, எனக்கு நான் தான் சம்பாதிக்கணும். அதேதான். நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு லோன் கட்டலாம்னு பிளான் போடுவேன். பொண்ணு வந்தா வேலை செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி அவங்க இஷ்டம். சப்போஸ் அவங்க செய்யல அப்படின்னா என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு எப்படி வச்சு காப்பாத்தணும்னு தெரியும். வித்து தும்பேன், வெக்கமா இல்ல? வித்துட்டு நான் நல்ல வாடகை வீட்டுக்கு கூட்டு போ, அவங்க பொண்ணை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்களுக்கு செக்யூரிட்டி வீடு வேணும், வீடு இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது சந்தோஷம் கிடையாது. அப்படியா? அவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் ஓம் பிரச்சனையா? ஏன் மக கஷ்டப்படக்கூடாது? ஒரு அப்பா அப்படித்தான் நினைப்பா, நாளைக்கு நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க. என்ன எண்டு டைலாக் ஏடா கூடமா இருக்கு. இந்தந்த விஷயங்கள் இருந்தால்தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். வாட் இஸ் தட்? கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. வாட் இஸ் இது? ரொம்ப வித்தியாசமான கண்டிஷனா இருக்கு இது. வாட் இஸ் திஸ்? இங்க லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர்ங்கிறது வேற மாதிரி இருக்கு. 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. 1.5 lakhs நெட் salary இருக்கணும். அப்புறம் வந்துட்டு கார் இருக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க இல்லனா எஸ்ஸுக்கு பசங்க வைப்போ. ஆஃப்டர் மேரேஜ் இஃப் பாசிபிள் ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுனா they have to go and settle over there. ஓகே, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். ஆமா. எந்த நாடா இருந்தா ஓகே? யுஎஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? என் டாட்டர் வந்து இப்போ வந்து மெடிசன் படிக்கிறாங்க. செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போயிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு படிக்கறாப்ல. ஆமா. ஓகே. அவங்க படிக்கிறாங்க, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஏங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. முடி இருக்கணும், பழுக்கையா இருக்க கூடாது. அப்பா மாதிரி இல்லாத ஒரு ஆளா தேர்ற நீ. மாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். சார் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வரணும். அரசாங்க உத்தியோகம், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் நம்ம பையன் மாதிரி இருந்துக்கணும். டயலாக கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு ஆமா சார், சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நல்ல வேலைப்பா, எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு.
அப்ராட்ல படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அப்ராட் ரிட்டனா இருக்கணும். அப்ராட்ல படிச்சிருக்கணும் இல்லாட்டி அப்படி இல்லைன்னா அப்ராட் அப்ராட் ரிட்டனா இருக்கணும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? எல்லாருமே அது மாதிரி இருக்க முடியாது. இவங்க கேட்குற ப்ரொஃபைலே எல்லாருமே இருக்க முடியாது. மெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க இல்லையா? உண்மை கரெக்ட். இந்த 2 வருஷத்துல நாங்க 10 பொண்ணுக்கு மேல 10-12 பொண்ணுக்கு மேல பாத்திருப்போம். என்னப்பா சொல்ற? அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா விஷயம் கேட்கறது வந்து கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா. எனக்கு அது சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. காலம்புறம் உனக்கு கல்யாணம் நடக்காது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 50,000 அதாவது ஒரு 27 வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 சேலரி தருதுங்கிறது எனக்கு தெரியல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்ப இவங்க என்ன பண்ணணும், இது வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லி நீ வேறதான் பாக்கணுமே தவிர நீ பொண்ணு வீட்டை வந்து நம்ம நியாயம் பத்தி மட்டும் தான் பேசுறோம். 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் நாங்க வாடகை வீடு தான். எங்க அம்மா ஒரு விஷயத்துக்கும் பேக தூக்கிட்டு எங்களால முடியும். அதே கஷ்டம் நான் படக்கூடாது. என்ன கொடுமை சரவணன். அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்கள கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அந்த பொண்ணு ஒண்ணு பறக்க ஆசைப்படல சார், ஒரு ஸ்டெப் மேல ஆசைப்படுற அவ்வளவுதானே. டேய் உனக்கெல்லாம் ஈவேரக இருக்காடா? லாபமா நஷ்டமா 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்ளுங்க, கடன்ல பங்கு கொள்ள மாட்டேங்கிறது தப்பு. டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். நம்ம வந்து அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நம்ம வந்து அங்க போற பசங்க வந்து நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? பொண்ணும் பையனும் சந்தோஷமா சேர்ந்து லைஃபை லீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தான் குறுக்க போந்து நம்ம பொண்ணுக்கு வீடு இருக்கணும், பொண்ணுக்கு வாசல் இருக்கணும், என் பொண்ணு இஎம்ஐ கட்டெல்லாம் போக கூடாது. சரியான போட்டி. நான் பேரண்ட்ஸ் உள்ள புகுந்து ஏன் ஆட்டையை கலைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா வந்து இப்ப நம்ம பொண்ணு சம்பாரிச்ச காசு அவன் பேர்ல சொத்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்றது தான் பிரச்சனை எல்லா பேரண்ட்ஸ்க்கும். ஐயோ ஐயோ. அப்படி எப்படிமா உங்க பேர்ல இப்ப வந்து பொண்ணு பையன் 2 பேர் பேர்லயும் சொத்துனா பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க. அப்படியா? அப்படிதான். சார் பொண்ணுக்கு நகை போட சொன்னா கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம் சார். பொண்ணோட அம்மாளுக்கு சேர்ந்து போட சொல்லுங்க சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். பொண்ணுக்கு 40 பவுன் போட்டா சார், அம்மாளுக்கு கம்பல்சரி ஒரு 10 பவுனாவது போடணும். இப்போ கேஷா வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது என்ன இது? அரே நீ அப்பா. ஆக்சுவலா நிறைய பேர் இதை நம்புறதுக்கு ஒருவேளை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. பட் அவர் சொல்றது கிரவுண்ட்ல இது ரியாலிட்டி. ஷாக்கிங்கா இருக்கா? பட் மேற்கு மாவட்டங்கள்ல தமிழகத்துல இது நடக்குது. ஐயோ. ஒருத்தங்க அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க அம்மா வெற்றி பின்ன கூட நமக்கு 5 பவுன் கன்ஃபார்ம். இங்க சைடுல ஒன்று நடக்குது கீழே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?